திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று தன்னை போல் ஆக்கும் அருளாளன் பற்றி பார்ப்போம். பெரியோர்கள் தாம் சொன்னதை கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக ஒருவன் இருப்பானாயின் தமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து பயிற்சி எடுத்து அவனை தன்னை போல ஆக்கவே கருதுவார்கள். அந்த உணர்வு அந்த பெரியோர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்தே வந்தது. அந்த பெரியோரும் இறைவனையே நம்பி தொழுததால் இறைவன் அவர்களையும் தன்னை போல் ஆக்கியுள்ளான். இதே நிலையில் அவர்களும் தமக்கு வழியாக வரும் நல் இளைஞர்களை தம்மைப் போலவே ஆக்க முயல்கின்றனர். இந்த கருத்தை அப்பர் பெருமான் தன்னுடைய பதிகத்தில் பாடுவார். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழையேனை உய்யத் தெருளாத சிந்தைகளை தெருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை என்று பாடுவார். இருளாய உள்ளம் ஆணவ இருள் வேறு தான் வேறு என்றில்லாமல் அத்துவிதமாய் கலந்துள்ள உயிரை ஆணவ இருளிலிருந்து நீக்கி இடரையும் அதற்கு முதலாகிய பாவத்தையும் கெடுத்து அறிவில் ஏழையாகிய என்னை உய்யுமாறு என் தெளிவில்லாத சிந்தையை தெளிவித்து தன்னைப்போல் என்னை ஆக்குவதற்கு சிவலோகமாகிய தனது உலகத்தை அறியுமாறு சிந்தை தந்த அருளாளன் வேலூர் பெருமான். அவனை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுகின்றார். நாமும் எம்பெருமானை பாடி நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்கி அவனுடைய பேரானந்தத்தை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.